நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆகிய இருவரின் தேர்தல் பரப்புரையின் முக்கிய அம்சங்களும் அவர்களின் வியூகங்கள் எந்த அளவுக்கு பொதுமக்களை சென்றடைந்திருக்கிறது என்பதையும் பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு சூறாவளி பரப்புரையில் ஈடுபட்டுள்ள முதலமைச்சர் பழனிசாமியின் பரப்புரையும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அந்த வகையில் மு.க. ஸ்டாலின் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தது பற்றியே இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி, கொள்கையில்லா கூட்டணி, வேரரசியல் கூட்டணி என மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டுகிறார். எம்ஜிஆர், ஜெயலலிதா கட்டிக்காத்த அதிமுகவை பிரதமர் மோடி, அமித்ஷா ஆகியோரிடம் முதலமைச்சர் பழனிசாமி அடகு வைத்துவிட்டார். அதிமுகவின் ஊழல் ஆட்சியை டெல்லியிலிருந்து பிரதமர் மோடி காப்பாற்றுகிறார் எனவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டுகிறார். மோடி காவலாளி என்று சொல்லுகிறார். உண்மைதான், மோடி காவலாளி தான். யாருக்கு காவலாளி? விஜயமல்யாவுக்கு காவலாளியாக இருக்கிறார், எடப்பாடிக்கு காவலாளியாக இருக்கிறார், விஜயபாஸ்கருக்கு காவலாளியாக இருக்கிறார். பொள்ளாச்சியில 200க்கும் மேற்பட்ட இளம்பெண்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி அதிலே பல பேர் தூக்கு போட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார்களே, அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு துணையாக நின்று பணியாற்ற வேண்டிய அவர், ஆனால் அந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் பாதுகாப்பாக ஒரு பாதுகாவலாளியாக மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார், தவிர வேற அல்ல. கஜா புயல் சேதங்களை முதலமைச்சர் பழனிசாமி உடனே சென்று பார்க்கவில்லை என்றும், திமுக ஆட்சி வந்ததும் ஜெயலலிதா மரணம் குறித்த உரிய விசாரணை நடத்தப்படும் எனவும் ஸ்டாலின் தனது பிரச்சாரத்தில் தொடர்ந்து கூறி வருகிறார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது உறுதி எனவும் ஸ்டாலின் கூறுகிறார். ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பின்னணியில் யார் யார் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் அத்தனை பேரையும் விசாரித்து கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனையை உறுதியாக வழங்கப் போவது இந்த ஸ்டாலின் தான் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். இங்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அடைகிறார்களோ இல்லையோ, இங்க இருக்கக்கூடிய நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களோ இல்லையோ, அதிமுகவை சார்ந்த உண்மையான தொண்டர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நான் நம்புகிறேன். திமுக காங்கிரஸ் கூட்டணி 15 ஆண்டுகளில் என்ன சாதனை செய்தது என கேள்வி எழுப்பும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுகவில் வாரிசுகள் மட்டுமே வேட்பாளர்களாக அறிவிக்கப்படுவதாக விமர்சிக்கிறார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒருமித்த கருத்தோடு உள்ள கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால்தான் தமிழகத்தில் வளர்ச்சி ஏற்படும் என கூறும் முதலமைச்சர் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலை சுட்டிக்காட்டி மத்தியில் நிலையான, உறுதியான, பாதுகாப்பான ஆட்சியமைய மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என வலியுறுத்துகிறார். பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் 16 லட்சம் ஏழைகளுக்கு இலவச வீடுகள் கட்டித்தரப்படும் எனவும், அரசின் சார்பில் ஏழை மக்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பதை தடுக்க நினைக்கும் கும்பல் திமுக என்றும் சாடுகிறார். ஏழை குடும்ப தொழிலாளிக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து திட்டத்தை துவக்கி வைத்து தேர்தல் முடிந்தவுடன் அந்த திட்டம் செயல்படுத்தும் என்பதை தருணத்தில் தெரிவிக்கிறது. 2000 ரூபாய் எல்லா தொழிலாளிகளுக்கும் வழங்கப்படும். அதே போல ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த வீடு இல்லாதவர்களுக்கு சென்னை மாநகரத்தில் அனைவருக்கும் காங்கிரஸ் அடுக்குமாடி வீடு கட்டி தரப்படும். விவசாயி ஹெலிகாப்டரில் பறப்பதை மு.க. ஸ்டாலினால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை எனவும், கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை ஜாமீனில் எடுத்ததே திமுக தான் என்றும் குற்றம் சாட்டுகிறார். கோடநாட்டுல கொள்ளை அடிச்சிருக்கலாம், அந்த கொள்ளையை கண்டுபிடிச்சதே அதிமுக தான். அதிமுக அரசு தான் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா கண்டுபிடிச்சு சிறையில் அடைக்கின்ற குற்றவாளிக்கு ஜாமீன் கொடுத்தது திமுக. ஜாமீன் கொடுத்தது திமுக. அப்படின்னா அந்த கொலைக்கு அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கு மக்கள் இன்னைக்கு சந்தேகப்படுறாங்க. அதிமுக ஆட்சியில் ஊழல் என்பதை பூத கண்ணாடி வைத்து பார்த்தாலும் நிரூபிக்க முடியாது என்பதும் முதலமைச்சர் பழனிசாமியின் பிரச்சாரத்தில் தொடர்ந்து பேசப்படும் வார்த்தைகள்.